சரி, ஓகே ஓகே. அப்ப அந்த வகையில முதலாவது இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் பகுதி ஒன்றுல இறுதி பரீட்சை வினாத்தாள் மாதிரியில தான் எங்களுக்கு வினா வரும். ஆகவே இதுல 40 பகுதி ஒன்று வினாக்கள் வரும். அதில் வளம மாதிரி நீங்கள் ஒரு வினாவை தெரிவு செய்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அந்த வகையில் நாங்கள் முதலாவது வினாக்க நேரடியாக போய்க்கொள்வோம். ஓகே, முதலாவது வினாவை பாருங்க. 2019ஆம் ஆண்டு வந்த வினா. கணனி தலைமுறைகளுடன் தொடர்புடைய பிழையான கூற்றை தெரிவு செய்க. அப்ப இதுல நீங்கள் கவனிக்க வேண்டியது பிழையான கூற்றைத்தான் நீங்கள் தெரிவு செய்ய. அந்த சொற்களை மிகவும் கவனமாக கவனித்து கொள்ள வேணும். பிழையான கூற்று என்று தான் சொல்லி இருக்கு. ஆகவே பிழையான கூற்றுன்னு சொன்னால் நீங்கள் அதுகளை தடிச்சு எழுத்துல உங்களுக்கு போட்டிருப்பினும் அப்ப அந்த அதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஓரளவுக்கு இனம் கண்டு கொள்ளலாம். அந்த கீவேர்ட்ஸுகளை ஒரு தடிச்ச எழுத்துல உங்களுக்கு போட்டிருப்பினும் ஆனால் இந்த வினாத்தால் அப்படி சொல்லப்படையில இறுதி பரீட்சை வினாக்கள்ல நீங்கள் விடையளிக்கிறதுக்கு வசதியாக அவர்கள் அந்த விடைகளை தடிச்ச எழுத்துல உங்களுக்கு போட்டிருப்பீங்க. சரிதானே? ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னா பிழையான விடை என்று தான் அதுல சொல்லி இருக்குது. அப்ப அந்த பிழையான விடையைத்தான் நீங்கள் இதுல சொல்ல வேணும். ஓகே, முதலாம் தலைமுறை கணனிகளை தரவை உள்ளீடு செய்வதற்கு துளை அட்டைகள் பயன்படுத்தப்பட்டன என்றது அது எங்களுக்கு பஞ்ச் காட்ட பயன்படுத்தினதுன்றது சரியான விடை. சரிதானே? ஓகே, முதலாம் தலைமுறை கணனிகள்ல உள்ளீடு வெளியீட்டுக்கு அந்த கொல்ரித் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த துளை அட்டை பயன்படுத்தப்பட்டது என்றது சரியான விடை. ஓகே, இரண்டாவது விடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டல் பொறியின் மூலம் கூட்டல், கழித்தல், பிரித்தல் மற்றும் பெருக்கல் உள்ளங்களான அனைத்து கணித்தல்களையும் செய்யலாம் என்று சொல்லி இருக்குது. அப்ப இதுல கூட்டல் பொறி என்று சொல்றது பாத்தீங்கன்னா கூடுதலாக எல்லா விதமான கணித்தல்களையும் செய்யக்கூடிய மாதிரி எங்களுக்கு அது அறிமுகப்படுத்தப்படையில பேரிலேயே இருக்கு. எங்களுக்கு கூட்டல் சம்பந்தமான செயற்பாடுகளை தான் அதுல முக்கியமாக சொன்னவை. ஆகவே இது ஓரளவு பொருத்தமற்ற விட. அப்ப இரண்டாவது விட ஓரளவு இதுல தவறான கூற்றுக்களும் பிழையான கூற்றுக்கு நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். கூட்டல் பொறி என்றது பொதுவாக கூட்டல் செயற்பாடுகளை செய்யக்கூடிய மாதிரி தான் எட்டிங் மிஷின் என்று சொல்றது அப்படித்தான். கூட்டல் செயற்பாடுகளை செய்யக்கூடிய மாதிரி தான் அந்த பொறி வடிவமைக்கப்பட்டது. மூன்றாவது விடைய பாருங்க, வரவியல் பயனர் இடைமுகம் கொண்ட இயக்க முறைமைகள் 4ஆம் தலைமுறை கணனிகளில் பயன்படுத்தப்பட்டன என்று சொல்லுகிறார்கள். இதுவும் மிகவும் சரியான விட. எங்களுக்கு தெரியும் GUI பயன்படுத்தப்பட்டது 4ஆம் தலைமுறை கணனிகள். அடுத்தது 3ஆம் தலைமுறை கணனிகளில் உயர்மட்ட மொழிகள் பயன்படுத்தப்பட்டது என்றதும் சரியான விட. ஆகவே இதுபடி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மிகவும் பொருத்தமான விட அல்லது பிழையான விட தலைமுறைகளுடன் தொடர்பான பிழையான கூற்றன இரண்டாவது கூற்றத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுல எதுவும் மாற்று கருத்து எதுவும் இருக்கா? சரிதானே? இது தலைமுறைகளோட பொதுவாக வார விடதான். சரிதானே? தலைமுறைகள் வளர்ச்சியோட வார வினாவில் வரக்கூடிய விடைகள். ஆகவே நீங்கள் இதுல பாத்தீங்கன்னா தரவுகளை உள்ளோடு செய்யறதுக்கு முதலாம் தலைமுறையில பயன்படுத்தப்பட்டது பஞ்ச் கார்டு துளை அட்டை. அப்ப அது சரியானது. வரவியல் பயனர் இடைமுகம் கொண்ட இயக்க முறைகள் பயன்படுத்தப்பட்டது GUI கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன் 4ஆம் தலைமுறை என்றது சரியானது. 3ஆம் தலைமுறை கணனிகளில் உயர்மட்ட மொழிகள் பயன்படுத்தப்பட்டன என்றது அதுவும் சரியான விட. ஆகவே இதுல தவறான விட இரண்டாவது விட. ஓகே, அடுத்த வினாவுக்கு போவோம். பின்வருவன ஒரு ஆசிரியர் கற்றல் முகாமைத்துவ முறைமையின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலங்களாக காணப்படுகின்றன. ஓகே, அப்ப லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்லுவோம் கற்றல் முகாமைத்துவ முறைமை. அதன் மூலமாக ஒரு ஆசிரியராக பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலங்கள் கீழே காட்டப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலும் எவ்விடத்திலிருந்து கற்றலை மேற்கொள்ளக்கூடிய முடியும். சரிதானே? ஓகே, ஆசிரியரை பொறுத்தவரையில கற்றலை மேற்கொள்ளக்கூடியதாக நாங்கள் அதை பார்க்கலாமான்றது சந்தேகம். நாங்கள் கற்பித்தல் என்றுதான் பெற வேணும். ஓகே, ஆனாலும் எந்த நேரத்திலும் எங்க இருந்து நாங்கள் கற்பித்த செயற்பாடுகளை செய்யலாம். ஆனால் இதுல ஆசிரியர் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலத்துக்குள்ள கற்றலை கொண்டு வரலாமான்றது ஒரு சந்தேகம். ஆசிரியர் கற்பிச்சு கொடுக்கிறார்
அல்லது படிப்பிக்கிறது டீச்சிங் தான் செய்வார். மாணவர் தான் என்ன செய்வார்? லேர்னிங் கற்று ஆளா இருப்பார். ஆகவே இது ஓரளவு பொருத்தமற்றதுதான். அவங்க நேரடியாக கேட்டுக்கிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அந்த ஆசிரியருக்கு பொருத்தக்கூடியதுன்னு தானே சொல்லி இருக்கிறார். ஆகவே நாங்கள் அதுல இப்ப கவனமாக இருக்க வேணும். ஆசிரியருக்கு பொருத்தக்கூடியது தான் நாங்கள் அதுல தெரிவு செய்ய வேணும். மாணவருக்கு பொருத்தமானதை நாங்கள் எடுக்கலாமோ எடுக்கலாம். சரிதானே? ஓகே. அப்ப அதுல ஆசிரியருக்கு பொருத்தக்கூடிய அப்ப முதலாவது படியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு பொருத்தமற்றதாகத்தான் இருக்கு. அடுத்தது கருத்துக்களம். உங்களுக்கு தெரியும் ஃபோர்ம்ஸ் மூலம் தகவல்களை பெறலாம்ன்றது. அது இலத்திரனியல் படிவங்கள் மூலம் அது கருத்துக்களம் என்று போட்டிருக்கிறோம். ஆனால் அதில் இலத்திரனியல் படிவங்கள் மூலம் கருத்துக்களை பெறுறது தான் அதில் எதிர்பார்க்கும். ஃபோர்ம்ஸ் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ஸை தான் சொல்லினோம். மின் படிவங்கள் அல்லது இதில் கருத்துக்களம் என்று சொல்லியிருக்கிறோம். எலக்ட்ரானிக் ஃபார்ம்ஸ் மூலம் தகவல்களை பெறலாம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே இது ஓரளவு எங்களுக்கு ஆசிரியருக்கு ஒரு பொருத்தமானது. ஏனென்று சொன்னால் நாங்கள் தகவல்களை மாணவர்கள் பூரணப்படுத்துவார்கள், எங்களுக்கு அதன் மூலமாக தகவல்களை கிடைக்கும். சீயை பொறுத்தவரையில பாருங்க, உள்ளடக்கங்களை தங்கள் சொந்த வேகத்தில் பயன்படுத்தலாம். ஓகே, இது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தின் ஒரு கற்றல் முகாமைத்துவ முறைமையின் ஒரு அனுகூலம். ஒரு மாணவன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கள் என்றால் உங்களுக்கு விளங்காத பகுதியை நீங்கள் திரும்ப திரும்ப அந்த இடத்துல விட்டு விட்டு கேட்கலாம். எத்தனை தடவையும் நீங்கள் வீட்டில் படிச்சு கொள்ளலாம். ஆகவே இது மாணவனுக்கு அனுகூலம், ஆனால் ஆசிரியருக்கு அனுகூலமான்றது இல்லை. அப்ப இது அனுகூலங்கள் தான் இல்லான்னு சொல்லி கிடக்கு. ஆனா நேரடியாக வந்த கேள்வியில ஒரு இதா போட்டிருக்கணும். இது தவணை பரீட்சையில வந்த வினாத்தான் ஆசிரியருக்கு கற்றல் முகாம். இந்த ஆசிரியருக்கு எப்படி கிடைக்கும் என்றால் இந்த ஃபோர்ம்ஸ் மூலம் தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியைத்தான் அதுல பிரதான விடையாக எடுத்தவை. அப்ப நீங்கள் இதுல நேரடியாக ஏயும் சியும் மாணவனுக்கு தான் அனுகூலம், நேரடியாக மாணவனுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியது. ஆசிரியருக்கு அது மறைமுகமாகத்தான் அந்த அனுகூலங்கள் கிடைக்கும். அவன் படித்தால் ஆசிரியருக்கு கூடுதலான அடைவு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நேரடியாக ஆசிரியருக்கு அனுகூலமாக மிகவும் பொருத்தமானது பி மாத்திரம்தான். ஆகவே இரண்டாவது விட. சரிதானே? ஓகே. அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா சில பிள்ளைகள் இல்ல ஐபிசி மூண்டையும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுல எதிர்பார்க்கப்பட்ட விட அல்லது அதுல அவர்கள் சரி என்று கருதுற விட போன்ஸ் மூலம் தகவல்களை பெறலாம். இதுதான் நேரடியாக லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இலத்திரனியல் அல்லது கற்றல் முகாமைத்துவ முறைமை மூலம் ஆசிரியருக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ம எண் 1.106 தசம வலு யாது என்று கேட்டுக்கிடாக்கு. சரிதானே? அப்ப இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது எண்முறைமைகள் சம்பந்தமாக வளமையாக வாரது தான். அப்ப இதுல இடப்பெருமானங்களை வச்சு கொண்டுதான் நாங்கள் இனங்காண வேணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 1.06 சொன்னால் ஒன்றுக்கள்ல பாத்தீங்கன்னா 6 இருக்கு, 8கள்ல 0 இருக்குது, 64ல இடப்பெருமானத்துல 1 இருக்கு. ஆகவே நாங்கள் 64ம் 6ம் கூட்டினம் என்று சொன்னால் எங்களுக்கு வரக்கூடிய விட 70 விட. ஆகவே 4வது விட மிகவும் பொருத்தமானது. இப்ப இடப்பெருமானங்கள் சம்பந்தமாக நீங்க இதுல எல்லாருக்கும் தெரியும். அப்ப முதலாவது எண்ணை பொறுத்தவரையில் இடப்பெருமானங்கள் சம்பந்தமாக நீங்கள் இதுல பார்த்தீங்களா பிள்ளைகள், முதலாவது இடப்பெருமானம் 6 வந்த இடப்பெருமானத்துல வரக்கூடியது ஒன்றுக்கள்லே 6. அடுத்தது எண்ணில 0 பறந்த பெருமானம் பாருது 8கள்ல 0 இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 64கள்ல 1 இருக்கு. சரிதானே? அப்ப 64ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கள்னு சொன்னால் எங்களுக்கு வரக்கூடியது 70. 4வது விட தான் வரும். சரி, ஓகே. அடுத்தது 4வது விட, அதுவும் எண்முறைமையில தான் வந்திருக்குது. ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல பார்க்கக்கூடியது துவிதன் 1.0.0.1.1.0.1 இதனுடைய 16 சமவெளி ஜாதன்னு கேட்டிருக்கிறோம். அப்ப இத நீங்க பார்க்கலாம். இதுல நாங்கள் பாத்தீங்கன்னா 16 சமவெளி ஜாதன்னு சொன்னால் இதுல 4 பிட்ஸாக நாங்கள் இந்த இரு துவிதனை பிரிச்சு கொள்ள வேணும். வலமிருந்து இடமாக 4 பிட்ஸ்களாக நாங்கள் இவரை உடைச்சு கொள்ள வேணும். சரி, ஓகே. அப்ப நாங்க 4 பிட்ஸ்களாக உடைச்சு கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி உடைப்போம். இதுல எழுதி காட்டுறேன். ஓகே, ஓகே. அப்ப நாங்க 4 பிட்ஸாக இப்ப 1.0 இதுல வரக்கூடியது இத ஒரு தொகுதியாக பிரிப்போம்.
சரிதானே? அடுத்தது இன்னொரு தொகுதி மொத்தமாக 8 பிட்ஸ் இருக்கு. அப்ப இதுல 16 முதலாவது அந்த தொகுதியை அப்படியே தசம எண்ணாக மாத்திக்கொள்ளுங்க. 1 1 0 1 என்ற அந்த துவித எண்ணை தசம எண்ணை மாத்திக்கொள்ளுங்க. மாத்திக்கொண்டீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்தியால முதலாவது ஒன்றுக்கள் வார இடம், அடுத்தது பாத்தீங்கன்னா 0 2க்கள் வார இடம், அடுத்தது 4க்கள் வார இடம், அடுத்தது 8க்கள் வார இடம் பெரும்பாலும். அப்ப நீங்கள் இதுல கூட்ட வேண்டியது எதை கூட்ட வேணும்? 8ஐயும் கூட்ட வேணும், 4 கூட்டணும். 2 கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதுல விட பெருமானம் 0 வாரபடியினால் 8 4 12 3 13. 16 மகனில் 13 10க்கு ஏ, 11க்கு பி, 12க்கு சி, 13க்கு டி. அப்ப இதுல டீல முடிகிற விடை ஒன்றுதான் கிடக்குது. டக்குன்னு விடைக்கு போகலாம். இப்ப இதுக்கு பொருத்தமான விடை நாலாவது விடைக்கு, நாலாவது வினாக்கு எங்களுக்கு நேரடியாக வரக்கூடியது 16. ஆனால் இதுல அடுத்தது பிழைக்கு 1 2 4 8. அது சரி. ஓகே. அப்ப வரக்கூடிய விடை எத்தனையாவது விடை? எங்களுக்கு 16 2வது விடை. 1க்கள் 2 4 8. ஓகே. அப்ப எங்களுக்கு வரக்கூடிய விடை எத்தனையாவது விடை? 2வது விடை. 8 4 12 11 10க்கு ஏ, 11க்கு பி, 12க்கு சி, 13க்கு டி. சரிதானே? ஓகே. அப்ப இதுல நேரடியாக எங்களுக்கு வரக்கூடிய விட 2வது விட தான் எங்களுக்கு இந்த துவித எண்ணை 16 எண்ணாக மாத்தினோம் என்றால் எங்களுக்கு வரக்கூடிய. சரி, ஓகே. அப்ப இதுல 2வது விட எங்களுக்கு மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கு. 4வது வினாக்கு. சரி, ஓகே. அடுத்தது வினா. அப்ப நான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பகுதியை பார்த்த உடனே எங்களுக்கு டி என்றது தெரிஞ்சால் அடுத்தது பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றா மிட்டதுல ஒன்றிலையும் அப்படி கடைசி இலக்கம் டியில வரேன். ஆகவே 2வது விடைக்கு நேரடியாக போகலாம். நீங்க சரியான முறையில் அதை கணித்தலை செய்து நீங்கள் அதை விடைக்கு போகக்கூடியதாக இருக்கும். 5வது பின்வருவனவற்றில் அது குறைந்த பெருமானத்தை கொண்டிருப்பது எது என்று கேட்டுக்கிறாங்க. ஓகே. அப்ப நீங்கள் அதி குறைஞ்ச பெருமானத்தை கேட்டிருக்கிறன்னு சொன்னால் நீங்க முழு எண்களையும் என்னவாக மாற்ற வேணும்? ஒரு தசம எண்ணாக மாற்றி அதை நீங்க வரிசைப்படுத்தி கொள்ளுறதுதான் எங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். அதுதான் சரியானதாகவும் இருக்கும். அப்ப இதுல 1 தசம எண் பெருமானத்துல தந்திருக்கிற 54 தந்திருக்கிற 54 தசம எண்ணு தந்திருக்கிற. ஓகே. அப்ப அதை வச்சுக்கொண்டு அடுத்ததுகளையும் நாங்கள் பார்க்க வேணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இரும எண்ணை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா நாங்கள் இதுல பார்க்கலாம். முதலாவது 1க்கள், அடுத்தது 2க்கள், அடுத்தது 4க்கள், 8 16 32. ஆகவே நீங்கள் இதுல இடப்பெருமானங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது நீங்க மனதாலேயே செய்யலாம். இது 1க்கள்ல 0 இருக்கு. ஆகவே அது கூட்ட வேண்டிய 2 கூட்ட வேணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 4 கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, 8 கூட்ட வேணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 16 கூட்ட வேணும். அடுத்தது 32 கூட்ட வேணும். சரிதானே? இந்த இரும எண்ண தசம எண்ணா மாத்துறதுக்கு திரும்ப கவனிங்க. 1க்கள்ல 0 இருக்கிறபடியா அது 1 அதை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 2க்கள்ல 1 இருக்கிறபடியா 2 கூட்ட வேணும். 4க்களை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 4க்கள்ல 0 இருக்குது, இந்த இதுல 0 இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா 8க்கள்ல 1 இருக்கிறபடியால் 8 கூட்ட வேணும். அது 16க்கள்ல 1 இருக்கிறபடியா 16 கூட்ட வேணும். அடுத்தது 32 கூட்ட வேணும். சரிதானே? ஓகே. அப்ப நீங்க கூட்டினீங்க 8 2 10, கூட்டினீங்கன்னா 10 26 26 26 26 அஞ்சால 32 கூட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விட 8 2 10 16 18 3 3 58 வரும். ஐம்பத்தி எட்டு வரும். ஆகவே எங்களுக்கு இதுல மிக 54 விட 58 கூடினது. அப்ப ரெண்டாவது விட இதை விட கூடினது. சரிதானே? அப்ப பெருசப்படுத்தி கொண்டு வரும். அதி குறைஞ்சது தான் கேட்கிறோம். ஓகே. அடுத்தது 39 அடி 16. ஆகவே இதை நீங்கள் நேரடியாக தசம எண்ணில பாத்தீங்கன்னா 1க்கள்ல 9 இருக்குது. அடுத்தது 16க்கள்ல எத்தனை இருக்கு? 3 இருக்கு. சரிதானே? 16க்கள்ல எங்களுக்கு இருக்கக்கூடியது 3 இருக்கு. அப்ப நீங்கள் அதையும் கூட்டிக்கணும். அப்ப 6 3 18 3 3 3 48. அப்ப அது ரெண்டையும் கூட்டிக்கொள்ளுங்க. 48 57 வரும். சரிதானே?
ஓகே, அப்ப இதனுடைய பெருமானம் 57. ஆகவே இது வரிசைப்படுத்தினோம்னா இதுல தான் அடுத்தது வரும். சரிதானே? ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா 57 அடி 8. அப்ப இதை தசம எண்ணுக்கு மாத்துங்கோ. 8 ஒன்றுக்கல்ல 7 இருக்கு, 2 5 8கல்ல 5 இருக்கு, ஆகவே 40. ஒன்றுக்கல்ல 7 இருக்கு, 8கல்ல 5 இருக்கு, ஆகவே இது 47. ஓகே, அப்ப நாங்கள் இந்த இடப்பெருமானத்தை போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு மிக குறைந்த பெருமானமாக வரக்கூடியது. இதுல பாத்தீங்க 58 மிக பெருமானம். இதுதான் முதலாவதாக எங்களுக்கு வந்தது. இதுதான் 58. அடுத்தது பாத்தீங்கன்னா 57 வந்தது. ஓகே, அடுத்ததாக வந்தது 54. கடைசியாக வந்தது இதுதான் மிக குறைஞ்ச பெருமானமாக இருக்கு. சரிதானே? அதி குறைஞ்சது தானே கேட்டிருக்கு. ஆகவே எங்களுக்கு மிகவும் குறைஞ்சதாக இருக்கக்கூடியது எங்களுக்கு நான்காவது விட தான் எங்களுக்கு மிகவும் குறைஞ்சதாக இருக்கக்கூடியது. சரிதானே? ஓகே, இதுல எதுவும் டவுட் இருக்கா? மிக குறைஞ்ச பெருமானம் 47. சரி, ஓகே, அடுத்த வினாவுக்கு போவோம். ஓகே, அடுத்த வினாவை பாருங்க. 256 எம்பிக்கு சமவலுவான பெருமானம் ஜாதன்னு கேட்டு கிடக்கு. ஆகவே இதுல பாத்தீங்கன்னா இது வளமையாக வார வினாத்தான். இந்த எம்பியில காணப்படுகிற பெருமானத்தை நீங்கள் குறிப்பிட்ட ஒரு அலகு மாற்றத்துக்கு மாற்ற வேணும். அப்ப உங்களுக்கு தெரியும் 1024 எம்பி தான் எங்களுக்கு என்னவாக வரும்? ஒரு ஜிபியாக வரும். சரிதானே? அப்ப அதை நீங்க கவனிச்சு கொள்ளணும். 1024 எம்பி தான் ஒரு ஜிபி, ஒரு ஜிபியாக வரும். அப்ப 2 10 அடுக்கு தான் 1024. 2 10 தான் எங்களுக்கு 1024 நாங்க சொல்லுவோம். அப்ப இதை வச்சு கொண்டுதான் இந்த அலகு மாற்றத்தை நாங்க செய்ய போறோம். ஆகவே இதுல வரக்கூடியது பாத்தீங்கன்னு சொன்னால் கேபியாக தந்து இருக்கிறார்கள். அடுத்தது பைட்ஸாக தந்திருக்கு, எம்பியாக தந்திருக்கிறார்கள். அப்ப வெவ்வேறு அலகுகள்ல தந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இதை முதலாவதாக பார்ப்போம். இதுல கேபி கேட்டு கிடக்குது. இப்ப கேபி கேட்டு கிடக்கின்றபடியினால நாங்கள் குறிப்பிட்ட ஒரு அலகுக்கு அவன் தந்த அலகுக்கு முன்னுக்குள்ள ஒரு அலகு கேட்டு இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் 2 10 பெருக்கிறதன் மூலமாகத்தான் வரும். இங்க கவனியுங்கோ, இது ஒரு வளமையாக வாரது. இப்ப நான் திரும்ப போடுறேன் பாருங்கோ. 8 பிட்ஸ் தான் ஒரு பைட். அலகு வாய்ப்பாடு ஞாபகத்தில் இருக்கப்படும். 8 பிட்ஸ் ஒரு பைட். சரிதானே? 1024 பைட்ஸ் ஒரு கேபி. 1024 கேபி ஒரு எம்பியாக நாங்கள் சொல்லுவோம். 1024 எம்பி ஒரு ஜிபி. சரிதானே? ஓகே, இப்ப உதாரணத்துக்கு 2 ஜிபியில எத்தனை எம்பி இருக்குமென்று கேட்டோம்டா, அப்ப 1024 தான் 10 படியினால 20 கேவி என்று நாங்க 20 நாங்க சொல்லலாம். ஏன் 11 தான் நாங்க சொல்லுவோம். இங்க கவனிங்க, 2 ஜிபியில எத்தனை எம்பி இருக்கு, எத்தனை எம்பி இருக்குன்னு கேட்டினோம்டா, எத்தனை எம்பி இருக்கு 2 ஜிபியில. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? 2 தர 1024 பெருக்குவோம். சரிதானே? 1024 பெருக்கிக் கொள்வோம். அப்ப 2
ஓராம் அடுக்கு தான் 2 தர 10 10 போட்டோம்னு சொன்னா 10 11வது அடுக்கு தான் வரும். 10 11ஆம் அடுக்கு எம்பி தான் சரிதானே 2 ஜிபியாக இருக்கு. சரிதானே அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எம்பியில தந்திருக்கிறார். அதனால அதை கேவியில மாத்தினோம்னு சொன்னால் ஓகே. அப்ப நாங்கள் எம்பிஏ கேவியா மாத்தேக்கல அதோட 2 10 பெருக்க வேண்டி வரும். ஆகவே 2 10 முதலாவது கேவிக்கு மாத்துறோம். 2 10 தர அதை நாங்கள் எம்பியாக மாத்துற பொழுது 256 சொன்னால் நாங்கள் எத்தனையால பெருக்குவோம்? 2 ஓராம் அடுக்கு 2 2 அடுக்கு 4 2 3ஆம் அடுக்கு 8 2 4ஆம் அடுக்கு 16 2 5ஆம் அடுக்கு 32 2 6ஆம் அடுக்கு 64 2 7ஆம் அடுக்கு 128 2 8ஆம் அடுக்கு எங்களுக்கு 2 8ஆம் அடுக்கு எத்தனை வரும்? 256. அப்ப எங்களுக்கு இது முதலாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு பொருந்தாது. மேபி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 2 4ஆம் அடுக்கு 16 இந்த அலகு உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். 2 5ஆம் அடுக்கு எங்களுக்கு 32 2 6ஆம் அடுக்கு 64 2 7ஆம் அடுக்கு 128 2 8ஆம் அடுக்கு 256 வரும். ஆகவே இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2 18ஆம் அடுக்கு வரும். ஆகவே இது 2 12 எங்களுக்கு வராது. இது பிழையானது. சரிதானே. அடுத்தது பைட்ஸாக மாத்த போறோம். பைட்ஸால மாத்துறதுன்னு சொன்னா நீங்கள் இது சரி இந்த விட சரியானது. நான் இப்ப இதை கிளியர் பண்ண கவனிங்க. இது அடுத்தது பாத்தீங்கன்னா பைட்ஸ் எம்பியில உள்ளது நாங்க பைட்ஸுக்கு மாத்த போறோம்னா 10 20ஆல பெருக்க வேணும். சரிதானே. 2 20ஆல பெருக்க வேணும். அப்ப எம்பியில உள்ளது 2 20ஆல பெருக்க. அப்ப 2 10 சரிதானே. 2 10ஆல எம்பிய பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு கேவி வரும். கேவிய இன்னொரு 2 10ஆல பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு பைட்ஸ் வரும். ஆனால் எங்களுக்கு பெருக்க வேண்டியது 256 எம்பி. அதை 2 8 போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 28 வரும். சரிதானே. இந்த விட சரியான இதை கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க இதுல இருந்து இதுல ஒண்ணுமே இல்ல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கேபில உள்ளத நீங்க முன்னுக்குள்ள ஒரு அலகுக்கு மாத்த இல்ல தவறா இந்த எம்பியில உள்ளத கேவிக்கு மாத்த போறீங்கன்னா நீங்க 2 10ஆல பெருக்கி கொள்ளுவீங்க. அதை கேபியில உள்ளத பைட்ஸுக்கு மாத்த போறீங்கன்னா 2 20ஆல பெருக்கி கொள்ளுவீங்க. ஆனா இங்க பெருக்க வேண்டியது 256 256 2 அடுக்குல மாத்தீங்கன்னா 2 8ஆம் அடுக்கு. அப்ப நாங்கள் பைட்ஸுக்கு மாத்தினோம்னா 2 20ஆல பெருக்கணும். 2 8 தர 2 20 பாத்தீங்கன்னா அடி ஒன்று அடுக்குகள் பெருக்கப்படுவது பொழுது கூட்டுப்படும். ஆகவே 2 28 பைட்ஸ் வரும். சரிதானே. மூன்றாவது பிள்ளை 2 20 எம்பி என்று மட்டமா வராது. அது ஏற்கனவே எம்பியில இருக்குது. 2 எம்பி என்று வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா அதுவும் பிள்ளை 2 9 286 என்று அப்படியும் வராது. இது நேரடியாக 2 28 தான் எங்களுக்கு வரக்கூடியது. இது நீங்க முன்னுக்குள்ள அலகுகளுக்கு மாத்த வேணும். அவன் தந்த அலகுல இருந்து முன்னுக்கு தந்த அலகுகளை மாத்த வேணும் என்றால் எம்பியில தந்ததை நீங்கள் கேவிக்கு மாத்த வேணுமெண்டா 2 10ஆல பெருக்க வேணும். எம்பியில தந்ததை நீங்கள் பைட்ஸுக்கு மாத்த போறீங்கன்னா 2 20ஆல பெருக்க வேணும். இதுல தந்தது 256 எம்பி. ஆகவே நீங்க பெருக்க வேண்டியது 2 8ஆம் அடுக்கோட தான் நீங்க 2 20 பெருக்க வேணும். அப்ப 2 8 தர 2 20 என்று பெருக்கினீங்கன்னா 2 28 பைட்ஸ் உங்களுக்கு வரும். இதுல ஒன்றுமே இல்லை. சரிதானே. இது இருக்கா நீங்க பார்த்து கொள்ளுங்க. 2 28 பைட்ஸ் தான் சரியான விட. சரி ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் ASCII குறியீட்டு முறையில் டி எனும் வரியுரு 1 0 0 0 1 0 0 என வகை குறிக்கப்பட்டால் வி வரியுரு வகை குறிக்கிறது என்னன்னு கேட்டு கிடக்குது. ஆகவே இப்ப இதுல உங்களுக்கு தெரியும் ASCII குறியீட்டு முறையில எங்களுக்கு 65 தான் ஏ. ஆனால் அவன் தரவில உங்களுக்கு தந்து கிடாக்கு டிக்கு என்னன்னு தந்து கிடாக்குண்டா இதுல இடப்பெருமானத்தை வச்சுக்கொண்டே நீங்க கண்டுபிடிக்கலாம். 64 கடைசி இலக்கம் பாத்தீங்கன்னா இது ஒன்றுக்கள் இடப்பெருமானத்தை கவனிங்க. இது ஒன்றுக்கள் வார இடப்பெருமானம்.
அடுத்தது 2, அடுத்தது 4, 8, 16, 32, 64. 64ம் இங்கால கூட்ட வேண்டியது 1க்கள் 2க்கள் 4க்கள் 68. 68 தானே என்ன தசமனில் 68க்குரியதான் டி. சரிதானே. ஆனால் இதுல பிக்கு கேட்டிருக்கிறார்கள். அப்ப உங்களுக்கு தெரியும் ஏக்கு 65, பிக்கு 66, சிக்கு 67, டிக்கு 68. ஒரு பிள்ளைக்கு தெரிய வேணும் அஸ்கி பெருமானம் ஏ என்றதுக்குரிய அஸ்கி பெருமானம் 1 0 0 0 0 0 1 வரும். உண்மையிலே அதை தசம எண்ணில் எழுதினோம்னா 65க்கு சமனான அஸ்கி பெருமானம் 65 தசம எண்ணை இரும எண்ணில் எழுதுறதுக்கு சமனாக. பி என்னவாக வரும்? 66 எழுதுறதுக்கு சமனாக வரும். சரிதானே. 66 என்று சொன்னால் என்ன வரும்? 64 வார இடப்பெருமானத்திலே ஒன்றும் அங்கால 2க்கள் வார இடத்துல ஒன்றும் வரக்கூடியதாக வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது 64 இடப்பெருமானம், இது 2 வார 64 2 66 வார இடப்பெருமானம். இதுபடி இந்த 2வது விட சரியா 66 நீங்கள் இல்லாட்டி 66 இரும எண்ணாக முழுமை வகுத்து பார்க்க வேணும்னு சொன்னா நீங்க வகுத்து பார்த்தீங்கன்னா இந்த விட வரும். அது உங்களுக்கு இப்ப இந்த இடப்பெருமானங்கள் துவித எண் இரும எண் சம்பந்தமாக இப்ப ஃபெமிலியராக இருக்க வேணும். இது 10ஆம் ஆண்டு பாடம். ஆகவே நீங்க இதை பார்த்த உடனே 64ம் 2 இடப்பெருமானத்தை கூட்டினீங்கன்னா 66 விரைவாக கண்டுபிடிக்கலாம். மெற்றதுகள் பொருத்தமற்றது. 7வதுக்கு 2வது விட. அடுத்தது தரப்பட்ட தர்க்க சுற்றை கருதுக என்று கேட்டு கிடக்குது. மேற்குறித்த சுற்றுக்கு சமவலு உள்ளது எது என்று கேட்டு கிடக்கு. அப்ப இதை கவனிங்க. இதுல கேட்டு கிடக்கு சமவலு எது என்று கேட்டிருக்கணும். இதுல தரப்பட்ட இதுக்கு சமவலு எது என்று கேட்டிருக்கணும். ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இது பி என்ற வெளியீடு தந்திருக்கணும். அப்ப நீங்கள் இதை வச்சுக்கொண்டு இதற்குரிய பூலியன் கோவையை எடுத்து விட்டீங்கன்னாலே ஓரளவு உங்களுக்கு விடை அதுக்கு ஈக்குவலாக வரும். ஓகே. இப்ப இதுல எழுதினீங்கன்னா இங்க கவனிங்க. இதுல வரக்கூடியது எக்ஸ் பாராக இருக்கும். y செட் நேரடியாக போகுது. ஆகவே இங்க போட்டீங்கன்னா எக்ஸ் செட் y செட்டாக இருக்கும். இங்க போறது என்னவாக இருக்கும்? செட். அடுத்தது இதனுடைய இணைப்பு இங்க பாத்தீங்கன்னா இதுல தொடுபடுகிறது, எக்ஸ்ல தான் தொடுபடுகிறது. ஆகவே இதுல வரைக்கும் இதுக்குரிய பெருமானம் எக்ஸ் பாரா இருக்கு. செட் அண்ட் எக்ஸ் பாராக இருக்கு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே எல்லாமே அன் பண்ணப்படுகிறது. ஆகவே இங்க நாங்கள் அன் பண்ணினோம்னா எக்ஸ் பார் ஒய் செட். இங்கால பாத்தீங்கன்னா வரக்கூடியது என்ன? and then and இது அன் பண்றோம் செட் எக்ஸ் பாராக இருக்கு. ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த விட நேரடியாக எங்களுக்கு இல்ல. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே இதுல சாக இது சாக நான் இதுல மாறி எழுதிட்டேன். இதுல சாக எக்ஸ் பார். ஓகே. இதுல விட இருக்குது நேரடியாக 4வது விட. இதுல ஓர்கேட் அது ஒரு மாதிரி எழுதியிருக்கணும். இது ஓர்கேட் தானா? ஓகே. அதுபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எத்தனையாவது விட 4வது விட பொருத்தமாக இருக்குது. நேரடியாக அதனுடைய தர்க்க கோவை எழுதி விட்டீங்கன்னா உங்களுக்கு விடைக்கு நேரடியாக போகக்கூடியதாக இருக்கு. சரி. ஓகே. அடுத்த வினா. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா 9வது சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளில் கிடைக்கக்கூடிய பின்வரும் வசதிகளை கருதுக. ஓகே. வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ்ல என்னென்ன வசதிகள் கிடக்கும் என்று கேட்டிருக்கிறோம். அடுத்தது ஒன்று லேண்ட்ஸ்கேப் சொல்லி கிடக்கு. அது பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன், உதாரணத்துக்கு ஒரு பேஜ் வியூவில் வரக்கூடிய 2 விதமான வசதி லேண்ட்ஸ்கேப் அதில் இருக்கு. போர்ட்ரைட் இருக்குது. லே அவுட்ன்னு சொல்றது எங்களுக்கு வரக்கூடியது பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர்ஸ்ல இருக்குது லே அவுட்ஸ். இதுல எங்களுக்கு வரக்கூடியதாக இல்லை. சரிதானே. ஆகவே இதுல எங்களுக்கு வரக்கூடியது பிரசன்டேஷன் பவர் பாயிண்ட் அதுகள்ல அந்த லே அவுட் என்ற விஷயம் வரும். ஆனா இதுல அந்த வசதி இல்லை. சரிதானே. ஆகவே எங்களுக்கு இதுல வரக்கூடிய விட ஏயும் சியும் பொருத்தமான விட. ஏயும் சியும் தான் எங்களுக்கு மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கும். ஓகே. ஏயும் சியும் பி வராது. லே அவுட்ஸ் சொல்றது எங்களுக்கு பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர்ஸ்ல தான் அந்த வசதி எங்களுக்கு இருக்கு.
சரி, ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா லிபரியோபிஸ் ரைட்டரில் புதிய ஆவணத்தை திறப்பதற்கு பயன்படுது. இது ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் மாதிரி லிபரியோபிஸ் ரைட்டர்ன்றதும் ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். இதுல பாத்தீங்கன்னா புதிய ஒரு ஆவணத்தை நீங்க திறக்கிறதுக்கு எதை பயன்படுத்துவீங்கன்னு கேட்டு கிடக்குது. இந்த பிளாங்க் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேர்ட் ப்ராசஸிங் எல்லாம் பெறும். ஆனா இது லிபரியோபிஸ் ரைட்டர். ஆகவே இதுக்கு படி பாத்தீங்கன்னா ஃபைல்ல போய் நியூ போய் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தான் அது இந்த இது வரும். ஆகவே புதிய ஆவணம் என்றபடியா நியூ என்று தான் வரும். ஃபைல் நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ். ஆகவே இது 10வதுக்கு 2வது விட தான் பொருத்தமானது லிபரியோபிஸ் ரைட். 11வதுக்கு தரப்பட்டுள்ள ஏ எனும் வாக்கியம் சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளை பாவித்து வடிவமைக்கப்பட்டது. பி எனும் தோற்றம் பெறப்பட்டுள்ளது. ஓகே, அப்ப அதுல இருந்து இதை பெறுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன பாவிச்சு கிடாக்குன்னு கேட்டு கிடாக்கு. பார்த்தீங்கன்னா இட்டாலிக் பண்ணி கிடாக்கு. இட்டாலிக் சரிஞ்ச எழுத்துக்கள் அண்டர்லைன் ஒரு பேட்டர்ன்ல போட்டிருக்கணும். ரெண்டும் பயன்படுத்தி கிடாக்கு. ஓகே, அது இலகுவான கேள்வி. அப்ப இட்டாலிக் பாவிச்சிருக்கணும். அதே நேரத்துல அண்டர்லைன் பாவிச்சிருக்கணும். ரெண்டு எழுத்து அதுக்குள்ள இப்ப வந்து செருகப்பட்டிருக்கு. அது பிரிண்டிங்ல பிரச்சனையான இது. ஆகவே 11க்கு உங்களுக்கு மிகவும் பொருத்தமானது 2வது விட. அப்ப அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கும். ஓகே, அடுத்தது ஒரு பந்தியில் உள்ள பாடத்தை ஆவணம் ஒன்றிலிருந்து இன்னொரு ஆவணத்துக்கு நகர்த்துவதற்கு நீங்கள் பயன்படுத்த நகர்த்துறதுன்னு சொன்னால் கொப்பி பண்றதல்ல, ஒன்றுல இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது. நகர்த்தல்ன்றது அப்படித்தான் சொல்றது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது கொப்பி அண்ட் பேஸ்ட் இல்ல, பிரதி பண்றதுதான் கொப்பி பேஸ்டுக்கு வரும். நகர்த்துதல் என்று சொன்னால் வெட்டி ஒட்டுறது என்ற மாதிரி தான் வரும். சரிதானே? அப்ப இதுவும் படி 2வது தான் அதுக்கு சரியான விட. 12வது இதுக்கு கட் அண்ட் பேஸ்ட் தான் சரியான விட. 13வது பின்வருவனவற்றை சில கல முகவரிகள் விரிதாள் மென்பொருள்ல காட்சிப்படுத்தி இருக்கின. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா முதலாவது ஆங்கில எழுத்தும் 2வதாக ஒரு எண்ணும் வந்தாதான் எங்களுக்கு கல முகவரியை குறிக்கிறதாக இருக்கும். சிலதுகள் முற்றுரு கல முகவரிகளாக காட்சிப்படுத்தி இருக்கின. இதுல பாத்தீங்கன்னா முதலாவது ஏ என்றது பிழையானது. உங்களுக்கு கலத்தினுடைய நிரல் ஏச்சுக்கு முன்னால ஒரு டாலர் சைன் வரணும், அல்லது இலக்கத்துக்கு முன்னால வரணும். இது பாத்தீங்கன்னா இலக்கத்துக்கு பின்னால வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் பி என்றது சரியானது. கல முகவரி ஆங்கில ஏச்சுக்கு முன்னால் டாலர்ஸ் இது ஒரு நிரல் மற்றும் நிறை முற்றுரு கல முகவரி பி. அடுத்தது சியும் பிழையானது. முன்னுக்கு 4 என்ற இலக்கம் வந்திருக்கு. ஆகவே அது வராது. முன்னுக்கு ஆங்கில எழுத்து வந்துதான் அடுத்தது இலக்கம் பெற வேணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது நிறை முற்றுருக்கல முகவரி ஜி என்ற எழுத்து வந்து 4 என்ற எழுத்துக்கு முன்னாடி டெலோ சைன் போட்டிருக்கிறோம். அப்ப இதுபடி பியும் டியும் சரியான. 2வது விட தான் எங்களுக்கு 13வதுக்கு சரியானது. சரிதானே? ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு விரிதாள் அமைப்பு, ஒரு ஸ்ப்ரெட்ஷீட், ஒரு எக்ஸல் இதை தந்து அதன் அடிப்படையில் சில வினாக்களை கேட்டிருக்கிறேன். இது வளமையாக பரீட்சைக்கு வார வினாத்தான். ஓகே, அப்ப இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஈக்குவல் சைன் போட்டு ஒரு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் தந்திருக்கணும். C3 என்று சொல்லி கொலம் அண்ட் ரோஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். அது பிளஸ் C4 போட்டிருக்கணும். அது எங்க போட்டு கிடக்குது? C5ல போட்டிருக்கணும். அப்ப C5ன்றது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா C5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. C5 டெனோட் பண்ணிக்கொள்ளணும். இங்க போட்டிருக்கு 7 காணப்படுறது. இதுதான் C5. இந்த 7 காணப்படுறது தான் இந்த C5 என்ற செல்ஸ். ஓகே, அது வந்ததுல பிரச்சனை இல்லை. என்னடா C3ல 3 இருக்குது, C5ல 5 இருக்கு, 7 இருக்கு. இப்ப இதை என்ன செய்ய போயினமா? C6க்கு ட்ரெக் பண்ண போயினோம், கீழே இழுக்க போயினோம். கீழே இழுக்கல இது பாத்தீங்கன்னா முதலாவது 3 காணப்படுற C3ன்றது ஒரு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் ஆக இருக்கும். ஆனால் இந்த இதுல C4ன்றது கீழே இழுத்தீங்கன்னா C5 என்று மாறுபடும். ஆகவே இப்ப என்னத்து மாறுபடும்? 7 3 தான் கூட்ட போகுது. இதுவும் பாத்தீங்கன்னா இது என்னென்னு மாறப்போகுது?